கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகம் போவதற்கு என்ன வழி, பரலோகம் யார் போக முடியும் என்பதை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். பரலோகம் எப்படி இருக்கும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 3 மற்றும் 4ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துல துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, அலறுதல் இருக்காது. தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து அங்கே மரணமும் இருக்காது. நித்தியமாக நாம் தேவனோடு இருக்க போகின்ற ஒரு அழகான இடம்தான் பரலோகம். ஆனால் இந்த பரலோகம் போவதை குறித்து அநேக வழிகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்க, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான், யாரை நாம் வணங்கினாலும் பரலோகம் போயிடலாம். 4 பேருக்கு நல்லது செய்தால் பரலோகம் போயிடலாம். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம், அதாவது ஏதாவது ஒரு மிருகத்தை பலியிட்டால் நாம் பரலோகம் போயிடலாம் என இப்படி பலர் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே பரலோகம் போவதற்கான வழி என்ன என்பது குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு பரலோகத்திற்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்திருக்கு. அப்போ 12 சீஷர்களில் ஒருவரான தோமா அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, நீர் போகின்ற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்று கேட்பாரு. அதாவது, நீங்க எங்க போறீங்கன்னே எங்களுக்கு தெரியல, வழி எங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தோமா இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு இப்படியாக பதில் அளிப்பாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த பிதாவினிடத்தில் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறாரு இல்லைங்களா, அதுதான் பரலோகம். அங்க போகணும் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. அது எப்படி அப்படின்னாக்க, இப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில வந்து தடையாக இருந்தது, தேவன் கிட்ட நம்ம போறதுக்கு தடையாக இருந்தது என்ன அப்படின்னாக்க பாவம் தான். எனவே அந்த பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து தடையாக இருந்த நம்முடைய பாவத்தை நீக்கி போட்டது நிமித்தம் நாம் பரலோகத்திற்கு போவதற்கான வழியை அவர் உண்டு பண்ணினார். சரி, இப்போ நமக்கு பரலோகம் எப்படி போக வேண்டும் என்று தெரிந்துவிட்டது. அடுத்தது, பரலோகம் யாரெல்லாம் போக முடியும் என்பதை குறித்து பார்க்கலாம். யார் பரலோகத்திற்கு போக முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை செய்கிறவர்களே பரலோகத்திற்கு போக முடியும். முக்கியமான ஒரு 4 சத்தியங்கள் இருக்கிறது. என்னென்ன சத்தியம் என்று நான் ஒன்றாக சொல்கிறேன். இதில் முதலாவது சத்தியம் என்னவென்றால், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த ரட்சிப்பு என்பதுதான் பரலோகம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சிகரும் ஆண்டவருமாக விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நாம் பரலோகம் போக முடியும். இது முதல் சத்தியம். அடுத்தது, இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்றால் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதும் பரலோகம்தான். அதாவது, நாம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் நீரில மூழ்கி நம்முடைய பாவங்களுக்கு மரித்து வெளியே வரும்போது ஆவியில பிறக்கிறோம். இதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானஸ்நானம் எடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது இரண்டாவது சத்தியம். அடுத்தது, மூன்றாவது சத்தியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வரும்போது நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது பாவம் என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன என்று புரிந்து நாம் வாழ முடியும். எனவே பரலோகம் போவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிக அவசியமானதாக இருக்கிறது. எனவே இது மூன்றாவது சத்தியம். அடுத்தது, 4வது சத்தியம் என்னவென்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போகாமல்
தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அதாவது அவர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது 4வது சத்தியம். பரலோகம் என்பது உண்மை. குருந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு பவுல் இப்படியாக சொல்லியிருப்பாரு, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் விரும்புகிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 4 சத்தியத்தின்படி நடப்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு முறை இந்த 4 சத்தியத்தையும் சொல்லுகிறேன். முதல் சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடக்க வேண்டும். 4வது, முடிவு பரியந்தம் கரையற்றவர்களாக வாழ வேண்டும். பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.